இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 things Noah did before the flood. ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக நோவா செய்த 5 காரியங்கள். நோவா ஏன் விசுவாச வீரரா இருந்தார்னாக்கா அதுக்கு இந்த 5 காரணம் தாங்க முக்கியம். ஏன்னா அவரோட லைஃப் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வென்ச்சர். சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லைங்க. உலகமே வந்து தவறான வழியில போயிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் நீதிமானா வாழ்ந்தாரு. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டாரு. இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை விசுவாசிகளா இருக்கிற நம்ம வந்து கத்துக்கலாம். அந்த 5 விஷயத்த வந்து இந்த காணொலியில சுருக்கமா நம்ம வந்து கத்துக்கலாங்க. முதலாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி நோவா தேவனோட நடந்தார். தேவனோட வழியில நடந்தார். உலகத்து கூட நடக்கல. பாவ சிற்றின்பங்கள்ல ஈடுபடல. உலகமே தவறான காரியங்கள்ல இருந்தாங்க. அவ்வளவு அருவருப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. டீகிரேடடா இருந்தாங்க. இல்லைங்களா? ஆனா இவரு தேவனோட நடந்தார் அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. அதனாலதான் இவருக்கும் இவரோட குடும்பத்தாருக்கும் கிருபை கிடைச்சது தேவனோட கண்ணுல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். பாத்தீங்களா? அந்த காலத்துல இவரை போல யாருமே இல்லைங்க. நீதிமானா இருக்கிறாரு, உத்தமனா இருக்கிறாரு. இவர் மேல குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தேவனோட நடந்தார் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பெரிய சாட்சியம். நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கும்போது நம்ம கரெக்டான வழியில நடக்கிறதுல பெரிய விஷயம் ஒண்ணு இல்லைங்க. எல்லாரும் தவறான வழியில இருக்கும் போது, நம்மள சுத்தி பேட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் போது, நெகட்டிவிட்டி இருக்கும் போது, நம்ம பாசிட்டிவா நல்லவங்களா இருக்கிறது தான் தேவன் நம்ம கிட்ட விரும்புற விஷயம். அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகம் வந்து அநீதியை தேர்ந்தெடுக்கும் போது அவர் நீதியை வந்து தேர்ந்தெடுத்தாருங்க. ஆவிக்குரிய விஷயத்துல அவர் உண்மையா இருந்தாருங்க. பொல்லாப்பின் வழியில வந்து நடக்கல. வைட் ஸ்ப்ரெடா இருந்துச்சுங்க. இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம், நம்ம சிட்டிலேயே பாத்தீங்களா சுத்தி அவ்வளவு பொல்லாப்பான தவறான விஷயங்கள் டெய்லி நியூஸ்ல நம்ம பார்க்கும்போது அருவருப்பான காரியங்கள், ரேப்பு, மர்டரு, திருட்டு, இல்லைங்களா, ட்ரக் அடிக்ஷன், இதுல எல்லாம் வந்து நம்ம சிட்டி ரொம்ப ரொம்ப வைல்டா போயிட்டு இருக்குதுங்க. நோவா காலத்தை பார்க்கணும். அதோட மோசமா இன்னைக்கு வந்து ஆயிட்டு இருக்குது. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம நோவா உண்மையா இருந்தார். டெய்லி தேவன் கூட ஒரு ஐக்கியமா இருந்தார். இல்லைங்களா? இந்த ஒரு சொசைட்டில நம்ம தேவன் கூட எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம், எவ்வளவு உண்மையா இருக்கணும் தான் மேட்டர். இல்லைங்களா? மத்த எந்த விஷயமும் வந்து நம்ம கூட வரப்போறது இல்ல. தேவன் கூட நமக்கு இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனைய வந்து நம்பினார். இல்லைங்களா? அந்த மழை வந்து வரல. அதுக்கு முன்னாடி என்னங்க தேவனை ரொம்ப ரொம்ப நம்பினார். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எதுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறாருனாக்கா, விசுவாசத்திற்கு, பாப்புலாரிட்டிக்கு இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல பாப்புலரான பீப்புள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க. நம்மள வந்து யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம இருக்கிற தெருவுலயே நிறைய பேருக்கு நம்மள தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு நம்மளுடைய விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் பார்க்கிறார். நம்மளுடைய இதயத்தை பார்க்கின்ற தேவன். அதற்காக தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மத்தவங்க நம்மள நோட்டீஸ் பண்றாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்களான்றதெல்லாம் செகண்டரி. தேவனுக்குள்ள நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகமே தவறான வழியில இருந்தா கூட நம்ம வந்து உண்மையா இருக்கலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் நோவாங்க. நம்ம எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ற மாதிரி இல்ல. நிறைய பேர் என்ன தெரியுங்களா எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, எங்க ஃப்ரெண்டு வந்து என்ன தவறான வழியில எடுத்துன்னு போயிட்டான், தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிட்டேன். அப்படியெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ற மாதிரி இல்லைங்க. ஏன்னா நோவா உலகமே வந்து தவறான வழியில தான் இருக்கிறாரு. அவரோட ஏஜ்ல இருந்தவங்க எல்லாருமே அந்த அருவருப்பான காரியங்களை செய்யும் போது இந்த மனுஷன் மட்டும் உண்மையா இருந்தார் பாருங்க. இவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு. டெய்லி தேவன் கூட வந்து ஃபெலோஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெலனா இருக்கணும். இதுக்கும் வந்து நோவா வந்து உதாரணம். தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தாருனாக்கா அவருக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற ஐக்கியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பாருங்க. நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது வந்து இன்னொரு பாடம். இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பேடான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனா அதை வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. சாத்தான் வந்து நம்ம தலையில கூடு கட்டுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. தேவன் கூட நடக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சினா ஜெப வாழ்க்கையில நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும். எப்பயாவது ஒரு தடவை பண்றது அல்ல. இல்லைங்களா? நீதி செய்யறது எப்பயாவது ஒரு தடவை பண்றது அல்லங்க. தேவனை துதிக்கிறது எப்பயாவது ஒரு தடவை பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. இது வந்து தினசரி நம்ம பண்ண வேண்டிய விஷயம். தேவன் சார்பா நம்ம இருக்கிறது, தேவனோட வாழ்க்கை வந்து வாழ்றது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இல்லைங்களா? இந்த உலகம் நம்மள தவறான வழியில இழுத்துன்னு போறதுக்கு எவ்வளவு இது பண்ணாலும் நம்ம அதுக்கு இடவே கொடுக்க கூடாதுங்க சகோதர சகோதரி. இதனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவாரு. நம்மளை பார்த்து அவங்க நல்ல ஒரு உதாரணத்தை வந்து கத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கலாங்க. ரெண்டாவது நோவா செய்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய எச்சரிப்பை வந்து நம்பினார். தேவன் வந்து ஒரு ஜலப்பிரளயம் வரப்போது, உலகமே அழிய போது, நீ பேழையை உண்டாக்கு அப்படின்ட்டு சொல்லும் போது, தேவனே அது எப்படி பாசிபிள்? ஜலப்பிரளயம் அப்படின்ட்டு சொல்றீங்களே அப்படின்னா என்ன? ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து அதை பார்த்தது இல்லைங்க. ஆனாலும் நம்புறாருங்க. கொஸ்டினே கேட்கல. பிராக்டிக்கலா இது வந்து நம்புற மாதிரி இல்லையா தேவனே அப்படின்ட்டாலும் அவர் சொல்லலைங்க. இன்னைக்கு நமக்கும் தேவன் வந்து ஏராளமான எச்சரிப்புகள் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரப்போகுது. சபையில தான் வந்து நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகுது. ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்தை வந்து தேவன் அக்னிக்காக இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அழிய போகுது. இந்த மாதிரி ஏராளமான வார்னிங் நம்மளுக்கு வந்து தேவன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம்? மேன்போக்கா நம்புறோமா? இல்ல 100% உறுதியா அதை வந்து நம்புறோமா? நோவாவை போல நம்ம வந்து இருக்கணும் இல்லைங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஈப்ரூஸ் சாப்டர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தமக்கு உண்டான காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததென்று தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாத்தீங்களா? விசுவாசத்தினால அவருக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சதுங்க. அதுக்கு அவர் வந்து சுதந்திரி ஆனாரு. காரணம் தேவனுடைய எச்சரிப்பை 100% நம்பினாருங்க. டவுட்டே பண்ணலங்க. ஏசு கூட அவர் ஊழியம் பண்ண காலத்தை நேரத்தனைங்களா சொன்னாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 29ல ஜான் சாப்டர் 20:29 இயேசு அவனை நோக்கி, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாத்தீங்களா? பார்க்காம விசுவாசிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பாக்கியவான்கள். தோமா வந்து கண்டு விசுவாசித்தார். நோவா வந்து பார்க்காம விசுவாசித்தாருங்க. அதனாலதான் அவர் பாக்கியவான், நீதிமான், விசுவாச வீரர். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவர் வந்து இருக்கிறாருங்க. அவர் பண்ண காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்னிங் வந்து அசட்டை பண்ணலங்க. ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கினாருங்க. அதனாலதான் வந்து மும்முரமா எல்லாத்தையும் வந்து பண்றாருங்க. நம்ம எவ்வளவு சீரியஸா எடுத்து இருக்கிறோம் தேவனுடைய வார்னிங். தேவனுடைய நியாய தீர்ப்பை வந்து வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து நம்பினாருங்க. தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பினார் அவர். விசுவாசத்தினால எதுவுமே செஞ்சாருங்க. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம வந்து அப்படிதான் நிறைய சமயத்துல பண்றோம் இல்லைங்களா? ஜனங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்களோட நம்ம தவறா நினைப்பாங்களோ, நம்மள வந்து கேவலமா பார்ப்பாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் வருதுங்க. ஆனா நோவாக்கு அந்த மாதிரி எண்ணமே வரல பாருங்க. ஆவிக்கிற விஷயத்துல ப்ரிப்பேர்டா இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாருங்க. பிசிக்கலாவும் ஆயத்தமா இருந்தாருங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஆயத்தமா இருந்தாரு. நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு? இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசம் என்பது தேவனை வந்து கண்டு விசுவாசிப்பது அல்ல. எவிடன்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து நம்புவோம் அப்படின்ட்டு இல்லைங்க. இல்லைங்களா? காணாமல் விசுவாசிக்கிறது தான் முக்கியமான ஒண்ணு. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? தேவனோட வார்னிங்ஸ் எப்படின்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இரக்கத்தோட தான் வார்னிங் கொடுக்குறாருங்க. ஏன்னா நம்ம வந்து அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றோம். வெறும் நியாயத்தீர்ப்பு கொண்டு வரது மட்டும் அவருடைய எண்ணம் கிடையாது. நோவா கூட நிறைய பேருக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? சோ நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தேவனுடைய வார்னிங் நம்ம வரும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஜட்ஜ்மெண்ட் வருது இந்த உலகத்துக்கு. நிச்சயமா நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. தேவன் வந்து அதை லேட் பண்ணலங்க. நம்மளுக்கு அது லேட் மாதிரி தெரியல. ஆனா தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா நடக்கும். அது வந்து ஃபெயில் ஆகாதுங்க. ஞானமுள்ள ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர்டா ஆயத்தமா இருப்பாங்க. நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம்? நோவா வந்து ஆயத்தமா இருந்தாரு இல்லைங்களா? ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி ஆயத்தமா இருந்தாரு. தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற பயம்தான் நமக்கு வந்து ஞானத்தை வந்து கொண்டு வரும். அந்த கீழ்ப்படிதலை வந்து கொண்டு வரும். நம்ம கிட்ட அந்த பயம் இருக்குதா? நோவா வந்து தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இருந்தாரு. அதனால்தான் ப்ரிப்பேர்டா இருந்தாரு, ஞானத்துடன் நடந்தாரு, கீழ்ப்படிந்தார். விசுவாசம் என்பது எப்போன்னு பாத்தீங்கன்னாக்கா, பப்ளிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கணும். இன்னைக்கு உலகம் வந்து ஒரு ரீதியாக ஒரு விஷயத்த பார்த்தாங்கனாக்கா, விசுவாசி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பார்ப்பாரு. ஏன்னா நம்ம வந்து பைபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம். ஆனா உலகத்தார் வந்து வேதத்துல இருக்கிற விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுனால அவங்க வந்து மனிதனின் கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க. அது வந்து பிராக்டிகலா அவங்களுக்கு வந்து தெரியுது இல்லைங்க சகோதர சகோதரி. நம்ம வந்து அவங்களுக்கு பின்னாடி போக கூடாது. ரெண்டு பின்னாடி போகக்கூடாது. பப்ளிக்கா வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. தேவனை மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். 3வது நோவா செஞ்ச காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் சொன்ன ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் அப்படியே கீழ்ப்படினார். ஒரு விஷயத்த கூட வந்து அவர் கீழ்ப்படியாம போல 100% வந்து ஃபாலோ பண்ணார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 6:22ல
நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். பாத்தீங்களா? எல்லாத்தையும் செய்து முடித்தார். தேவன் சொன்ன ஒரு காரியத்தை கூட ஒரு பெண்டிங் வைக்கல, செய்யாம போலங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய கீழ்ப்படிதல் இருக்கணும். யோவான் 14 வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நம்ம தேவன் மேல அன்பா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து லவ் பண்றோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னாக்கா, அவருடைய கட்டளைய 100% கீழ்ப்படிவது. 99.9 கூட தப்பு தான். அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அப்படியே நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் அவர் மேல நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம். நோவா அப்படியே செய்தார் இல்லைங்களா? என்னென்ன பண்ணாருனாக்கா, தேவன் அவருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் காமிச்சிட்டாருங்க. இப்படிதான் கட்டணும், இந்த அடுக்கு வரணும், இதுதான் நீ பண்ணணும், இவ்வளவு சைஸ்ல இருக்கணும், எல்லாமே தேவன் அவருக்கு வெளிப்படையா காமிச்சிட்டாரு. அதுல ஒண்ணு கூட மாறாக அவர் யோசிக்கல. சில பேர் கம்ஃபர்ட் பார்ப்பாங்க. ஐயோ சீக்கிரம் முடிச்சிடலாம்ப்பா, இவ்வளவு மெதுவா நம்ம பண்ணணுமா இத? அவர் அப்படியெல்லாம் யோசிக்கலங்க. அவரோட கம்ஃபர்ட் பத்தியே அவர் திங்க் பண்ணல. தேவன் சொன்ன கட்டளையை நம்ம நிறைவேற்றணும், தேவன் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு மட்டும் தான் அவர் யோசிச்சாரு. அந்த ஆர்க்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பேழை தேவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே இருந்துச்சுங்க. அதனாலதான் அது அழிஞ்சு போலங்க. ஷார்ட்கட்ஸ் அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலங்க. சில பேர் பில்டிங் கட்டும் போது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க, காசு மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப லோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றது. ஆனா இவரு அப்படி இல்லைங்க. ரொம்ப நாள் எடுத்துக்கினாருங்க. அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருந்துச்சுங்க. நிறைய உடல் உழைப்பு தேவை, விடாமுயற்சி தேவை, டைம் அதுல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா என்ன பண்ணாருங்க, அதைத்தான் தேர்ந்தெடுத்தார். அவர் இதுல எல்லாத்தையும் என்னதான் காமிச்சாருனாக்கா, கீழ்ப்படிதலை காமிச்சாருங்க. கீழ்ப்படிதலை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னாக்கா, ஆக்ஷன்ல காட்டணும். ஆக்ஷன் மூலியமா நோவா காமிச்சார். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒபீடியன்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா, பார்ஷியலா இருக்கக்கூடாது. பார்ஷியல்னாக்கா, நமக்கு எதுல ஃபீஸபிளா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது, அதுல மட்டும் நம்ம கீழ்ப்படியக்கூடாது. 100% கம்ப்ளீட்டா நம்ம கீழ்ப்படியணும். நோவா கம்ப்ளீட்டா கீழ்பட்டாரு. தேவன் யார மகிமைப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களதான் தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஆனர் பண்றாருங்க, மகிமைப்படுத்துறாரு இல்லைங்களா? இனி கூட இந்த உலகத்துல சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் நம்மளுக்கு கனமகிமை கொடுப்பார். தேவன் சொன்ன சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கணுங்க. ஐயோ இது இதெல்லாம் நம்ம ஏன்பா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்க கூடாதுங்க, அசட்டா பண்ணக்கூடாது. தேவன் சின்ன விஷயம் சொன்னா கூட அதுல பெரிய கருத்து இருக்கும். கீழ்ப்படிதல் கஷ்டமா தெரியலாங்க, ஆனா தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள அது கொண்டு போகும் சரிங்களா? இந்த பேடையை கட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு, கண்டிப்பா இருந்திருக்கும். தேவன் வழி நடத்தினார் உண்மைதான், ஆனா எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ராஜெக்ட். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வந்தாங்க பாருங்க, உலகமே அஞ்சு போச்சு, ஆனா தேவன் இவங்க வல்லமையா காப்பாத்தினாரு. தேவனுடைய திட்டங்கள் மனுஷனுக்கு புரியாதுங்க இல்லைங்களா? வேதத்துல தேவன் சொன்ன நிறைய காரியங்கள் இன்னைக்கு மனுஷங்களுக்கு முட்டாள்தனமா தெரியுது. தேவனுடைய ஞானம் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலங்க சகோதர சகோதரி. ஆனா நமக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்க. உண்மையான விசுவாசம் எப்படி இருக்கணும்னாக்கா, அதை நம்ம ஆக்ஷன்ஸ்ல காட்டணும். நோவா காமிச்சாரு, நம்ம அப்படின்றத ரொம்ப முக்கியமான கேள்விங்க. 4வது நோவா செய்த காரியம் என்னன்னாக்கா, அந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்பாக ஆர்க்க பில்ட் பண்ணி முடிச்சிட்டாருங்க. பேழைய கட்டி முடிச்சிட்டாரு. கரெக்டான டைம்ல கட்டி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட டைம் ரொம்ப இல்லைங்க. இயேசு கிறிஸ்து எந்த நொடியில வேணா வரலாம் இல்லைங்களா? எக்ஸாக்ட் டைம் நமக்கு தெரியாது. ஆனா வரதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க சகோதர சகோதரி. நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா, ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இயேசு வரப்போறாரு வரப்போறாருன்ட்டு, ஆனா இன்னுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா வாழக்கூடாதுங்க. புத்தி இல்லாத கணிகையை போல நம்ம இருக்கக்கூடாது. புத்தி உள்ள கணிகையை போல நம்ம எப்பவுமே விழித்திருக்க வேண்டும். ஆவியில அனலா இருக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நோவா கிட்ட நம்ம கத்துக்கலாங்க. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி நமக்கு கிடைக்காதுங்க. இன்றைக்கு தான் நம்மளுடைய ரட்சிப்பு, நாளைக்குன்ட்டு இல்லைங்க. வேதத்துல நம்ம பார்க்கும்போது இன்னைக்குதான் நம்ம மன திரும்ப வேண்டியது. தேவனுடைய வசனம் இன்னைக்கு நம்மளுக்கு எச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும். ஆதியாகமம் 6 வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 6:14, கேபர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டாக்கு, அதை உள்ளும் புறம்பும் கீழினால் மெழுகு. பாத்தீங்களா? கரெக்டா சொல்றாருங்க, இந்த மாதிரி பண்ணு, இப்படிதான் வரணும், எல்லாமே கிளியரா சொன்னாருங்க. அவரும் கரெக்டான டைம்ல செஞ்சு முடிச்சிட்டாருங்க. நோவா எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாங்க. நீதிமொழிகள்
22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 22:3ல விவேகியானவன் தீங்கை கண்டு மறைந்து கொள்கின்றான். பாத்தீங்களா, ஒரு தீங்கு வரப்போகுது அப்படின்றது ஒரு விவேகிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து தப்பிச்சுக்கிறாருங்க. இல்லைங்களா, நோவா அப்படிதான் இருந்தாருங்க. தேவன் வார்னிங் கொடுத்தாரு, ஏத்துக்கொண்டார். கரெக்டான டைம்ல வந்து பேழையை கட்டி முடித்தார். தேவனுடைய எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணாருங்க. என்னென்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து கடைசி டைம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலங்க. சில பேர் பண்ற தப்பு அப்படிதான். இன்னும் நிறைய காலம் இருக்குது, வெயிட் பண்ணலாம், மெதுவா பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு இல்லைங்க. இவர் என்ன பண்ணாருனாக்கா மும்முரமா செஞ்சாருங்க. விடாமுயற்சியோட அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. கன்சிஸ்டன்டா இருந்தாருங்க. ஏன்னா ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுங்க அதை கட்டி முடிக்கிறதுக்கு. கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே வந்தாருங்க. தேவனுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்க. கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் செய்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அவரை கேலி பரியாசம் பண்ணியிருப்பாங்க. என்னப்பா பண்ணிங்கிற, பேடன்ற, மழை வர போகுதுன்ற, முட்டாள்தனமா என்னென்னவோ பேசினுங்கிற. இந்த உலகத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்கும் இல்லாத ஞானம் உனக்கு மட்டும் வந்துச்சா, என்னென்னவோ வளர்றிய அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அவர் ஏதாவது குத்தி குத்தி காயப்பட்டே இருந்திருப்பாருன்னு கேலி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளே நிறைய பேர் வந்து கேலி பண்றாருங்க. தேவன்ன்றீங்க, பைபிள்ன்றீங்க, நியாயத்தீர்ப்பு வரப்போகுதுன்றீங்க, உலகம் முடிய போகுதுன்றீங்க, உயிர்த்தெழுதல் வரப்போகுதுன்றீங்க, நீங்க மட்டும் என்ன ரொம்ப பெரிய ஞானிகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேவலப்படுத்துறவங்க உண்டு. ஆனா நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணுங்க. நோவா போல நீங்க எதனா பண்ணின்னு போங்க, தேவனுடைய வேலையை நான் வந்து செய்வேன் அப்படின்ட்டு ஃபோக்கஸ்டா நம்ம வந்து இருக்கணுங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல ஆயத்தமா இருக்கணுங்க. உபத்திரவத்தின் காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும். நோவா அப்படிதான் ஆயத்தமா இருந்தாருங்க. ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இல்லாம நம்ம வாழ்க்கையில வந்து ரிசல்ட்ஸ் வராதுங்க. பைபிள் டெய்லி நம்ம படிச்சாதான் வேதவசனம் வந்து இதயத்துல தங்கும். எப்பயாவது ஒரு தடவை படிச்சுக்கலாம் இல்லைங்களா. டெய்லி தேவன்கிட்ட பேசிட்டே இருந்தாதான் ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளர முடியும். எப்பயாவது ஒரு தடவை ஜெபம் பண்ணிக்கலாம், கஷ்டம் வர்றது மட்டும் போனா அது வந்து விசுவாசம் கிடையாதுங்க சகோதர சகோதரி. கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து பேஷன்ஸ் இருக்கணுங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா தேவனுடைய அந்த ப்ராமிசஸ் எப்போ நிறைவேறும்ட்டு நமக்கு தெரியாது. அதனால நம்ம தேவனுக்கு காத்திருக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், பொறுமையோட காத்திருக்கணும் இல்லைங்களா. அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்துக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணான்னு வச்சுங்களேன், நாளைக்கு வந்து அது நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு தெய்வீகமான விஷயத்துல நம்ம உண்மையா இருந்தோம்னாக்கா நாளைக்கு வந்து அது நமக்கு அரணா இருக்கும். இது நிறைய பேர் வந்து மறந்துடுறாருங்க. இன்னும் நிறைய நாள் இருக்குது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு. அதனால என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணிடலாம், கடைசியில வந்து நம்ம மனம் திரும்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அந்த சிலுவையில வந்து லாஸ்ட்ல அவர் மனம் திரும்பினாருங்களா அந்த தீஃப், அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கக்கூடாதுங்க. தேவன் என்ன பண்றாருனாக்கா நம்மளை எதற்காக கூப்பிடுறாருனாக்கா லாங் டேர்ம் அசைன்மெண்ட் தாங்க. சும்மா ஒரு நாள் வந்து உண்மையா இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை கூப்பிடல. நம்ம மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இதற்காக தான் தேவன் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாருங்க. நம்மளை அழைத்த அந்த காரணமே அதுதான். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். கடைசி வரைக்கும் வந்து நம்ம உண்மையா இருக்கணும். யாரு என்ன வேணா சொல்லட்டும், கேவலமா பேசிட்டோம், வீட்டிலேயே நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டோம், தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் நோவாவை போல. அஞ்சாவது விஷயம் நோவா பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வார்னிங் வந்து தேவன் கிட்ட பெற்றுக்கொண்டார். அது அவருக்குள்ளேயே அவர் வந்து வச்சுக்கலாங்க. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து அவர் போதித்தாருங்க. வரப்போற அந்த நியாய தீர்ப்பை பத்தி வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு தேவனோட வார்னிங் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து மனசுல வச்சுக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இல்லைங்களா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, 2 Peter chapter 2:5ல பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் அவபக்தி உள்ளவர்களான உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி நீதியை பிரசங்கம் பண்ணின நோவா உள்ளிட்ட 8 பேரை காப்பாற்றினார். என்ன பண்ணாருங்க நோவா? இஸ் அ பிரீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படின்ட்டு இருக்குது. நீதியை வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறாருங்க ஜனங்களுக்கு. ஆனா ஜனங்க ஆனா திரும்பவே இல்லைங்க சகோதர சகோதரி. ஆனாலும் விடாம அவர் வந்து சொன்னார். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இசைக்கேல் 3ஆம் அதிகாரம் 18-19ல, இசைக்கேல் சாப்டர் 3 18 and 19ல தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு தரார். சாகுவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது நீ துர்மார்க்கனை தன் துர்மார்க்க வழியினின்று திரும்பும்படிக்கு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்காமலும் அவனை எச்சரிக்க பேசாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். அவனுடைய இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். பாத்தீங்களா, நீ வந்து அவனுக்கு எச்சரிப்பு தரலன்னு வச்சுங்களேன், நான் வந்து உன்கிட்ட வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த ரத்தப்படி உன் மேல இருக்கும் அப்படின்றாருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய எச்சரிப்பு. தேவன் வந்து நம்மளுக்கு வார்னிங் கொடுத்தா மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி அழைய போது பிரதர், மனம் திரும்பணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லணுங்க. நம்மளுக்குள்ளேயே அதை வந்து
வச்சுக்க கூடாது. தேவன் ரொம்ப ரொம்ப பெரிய எச்சரிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நோவா என்ன பண்ணாருங்க, எல்லாரையும் வந்து எச்சரித்தார். நம்மளும் வந்து எச்சரிக்கணுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 27ங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 20, 27ல தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்க, நான் ஒன்னத்தையும் வந்து மறைத்து வைக்கல. அவர் அதிகமா போதிச்சது வார்னிங்ஸ் தாங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்ற விஷயத்தை தான் அதிகமா போதிச்சாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை போதிச்சாருங்க. மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு அவர் வந்து விரும்பலைங்க. கிளியரா சொல்லிட்டாருங்க, மனம் திரும்பலாம் என்னென்ன நடக்கும், நம்ம எந்த வழியில நடக்கணும், தேவனை திருப்திப்பட என்னென்ன செய்யணும் அப்படின்றத கிளீனா போதிச்சாருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுங்க. நோவா என்னென்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நீதியை வந்து போதிச்சாருங்க. அநீதியான உலகத்துல நீதியை போதிச்சாருங்க. ஆபத்து நிறைந்த ஒரு உலகம். அவர் என்ன வேணாலும் ஜனங்க வந்து பண்றதுக்கு ரெடியா இருந்தாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள், கொடூரமான இதயம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்க மத்தியில நீதியை போதிச்சாருங்க. வெட்கப்படலைங்க, பயப்படல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தாருங்க. வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து. நம்மளும் வந்து அதை பத்தி ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கணும். தேவனுடைய மெசேஜை வந்து டைம் இருக்கும் போதே வந்து சொல்லிட்டாரு இல்லைங்களா? கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட்ல சொல்ல டைம் இருக்கும் போதே அவர் சொல்லிட்டே இருந்தாருங்க. சகோதர சகோதரி, நம்மளும் வந்து டைம் இருக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவர் ரொம்ப பெரிய நசாட்சி பெற்றவர். எந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய வார்த்தையிலயும் சரி, செயல்லையும் சரி, அவர் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வந்து நம்ம வாழணுங்க சகோதர சகோதரி. இல்லைங்களா? பேச்சுல மட்டும் வாழ்றது இல்லைங்க, செயல்லயே வந்து நம்ம காட்டணும். இவர் ரெண்டையும் வந்து காமிச்சாரு. பேச்சிலேயும் உண்மையுள்ளவரா இருந்தார், செயல்லயும் அவர் வந்து உண்மையுள்ளவரா இருந்தாருங்க சகோதர சகோதரி. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது, விசுவாசிகளை தேவன் எதற்காக அழைத்தார் அப்படின்னாக்கா, சத்தியத்தை வந்து தைரியமா மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணுங்க. வைக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. ரெண்டாவது வந்து மத்தவங்களுக்கு நம்ம வார்னிங் கொடுத்துட்டே இருக்கணும் தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி. ஆனா எதனால வந்து வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அன்பினால. அன்பினால தான் சத்தியத்தை மத்தவங்களுக்கு சொன்னமே தவிர, அகந்தையினால அல்ல, பெருமையினால அல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக அல்லங்க. அவங்கள வந்து கீழா நம்ம வந்து பார்க்க கூடாதுங்க. அவங்களும் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தான். இல்லைங்களா? அன்பினால தான் நம்ம வந்து எடுத்து மத்தவங்களுக்கு சொல்லணுமே தவிர, அகந்தையினால அல்லங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிறைய பேர். நம்ம என்ன பண்ணணுங்க, சொல்லிட்டே இருக்கணும். இல்லைங்களா? தேவன் கையில வந்து ஒப்பு கொடுத்துடணுங்க. தேவன் அதுல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படின்றது தான் பாக்குறாரு. இல்லைங்களா? அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளுறதுல நம்ம ஏன் சும்மா போய் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்க கூடாதுங்க. அந்த விஷயத்துல நம்ம வந்து உண்மையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம போதிக்கிற விஷயத்துக்கு மேட்ச் ஆகணும். நம்ம போதிக்கிறது ஒண்ணு, வாழ்ற வாழ்க்கை வேற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நோவாவே நம்ம எடுத்துக்கலாங்க. அங்க இருந்த ஜனங்கள் ரொம்ப கொடூரமான காரியங்களை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, தவறான வழியில இருக்கிறாங்க. இவரும் வந்து அதே போல இருந்திருந்தா, ஜனங்க நிச்சயமாக அவரோட வார்த்தையை வந்து கேட்டு இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, நீயே ஃபர்ஸ்ட் தப்பான வழியில இருக்கிற, எங்களை போலவே இருக்கிற, நீ எங்களுக்கு சொல்ல வேண்டியான்னு தான் கேட்டிருப்பாங்க. இல்லைங்களா? சோ நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் வந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாருங்க மனம் திரும்புறதுக்கு, நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி. இல்லைங்களா? இதுவும் முக்கியமான லெசன். அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தாருங்க. நோவா காலகட்டத்துல இருந்த ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அவங்க வந்து மன திரும்பணுங்க சகோதர சகோதரி. கடைசி பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுங்க. முக்கியமான டைம்ல வந்து அமைதியா இருந்தோம்னு வச்சுங்களேன், அது எதற்கு ஒரு அறிகுறி அப்படின்னாக்கா, கீழ்ப்படியாமைக்கு அறிகுறி. இல்லைங்களா? ஏற்ற வேலையில வந்து நம்ம பேசணுங்க சகோதர சகோதரி. அதனாலதான் சத்தியத்தை தேவன் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. நோவா கிட்ட இதை வந்து நம்ம கத்துக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.